தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் அடிமையானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் அடிமையானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாஜகவின் அடிமையானார் என்று யாரை பற்றி சொல்கிறோம் என்று சொன்னால், தற்பொழுது திமுக தலைவராக இருக்கிற மு.க. ஸ்டாலினை பற்றி தான் சொல்கிறோம். மு.க. ஸ்டாலின் தங்களுடைய கட்சி, தங்களுடைய கூட்டணி ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி, தங்களுடைய கட்சியின் கொள்கை மதச்சார்பற்ற கொள்கை என்று கூறிக்கொள்கின்றனர். ஆனால் 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலிலும் RSS பாஜகவுடன் இணைந்து கூட்டணி அமைத்து பாஜக அரசில் அங்கம் வகித்தது திமுக என்பது நம் அனைவருக்கும் தெரியும். திமுக ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி. அது தேர்தலுக்கு தேர்தல் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும். காங்கிரஸ் கூட்டணியில் அதிமுக அப்போது இருந்ததால் திமுக பாஜக கூட்டணியில் அப்போது இருந்தது. ஆக திமுகவின் சந்தர்ப்பவாதத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளலாம். தற்பொழுது மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி திமுக ஒரு கூட்டணி அமைச்சிக்கிட்டு இருக்கு. பிஜேபி எதிர்க்கணும், பாஜகவை உள்ளே விடக்கூடாது, தமிழகத்தில் தாமரை மலரக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க இந்த திமுக தற்பொழுது பாஜகவுக்கு அடிமையாயிருச்சு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்துருக்கு. அமலாக்கத்துறையை உள்ளே நுழைச்சி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க திமுக. இந்த சூழ்நிலையில் பாஜகவுக்கு கொல்லைப்புற வாசல் வழியாக திமுக ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கு. தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தணும், இல்லாட்டினா அந்த மாநில அரசுக்கு தரக்கூடிய நிதியை நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை எதை வலியுறுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வரணும், அதை வலியுறுத்துது. இந்த சூழ்நிலையில் திருச்செந்தூரில் குடமுழுக்கு நடைபெறுது. தமிழகத்தில் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற ஆணை இருக்குது. ஆக 7ஆம் தேதி நடைபெறுகிற இந்த குடமுழுக்க தமிழில் நடத்தணும்னு சொல்லி சீமான் போராட்டம் நடத்தினாப்புல. ஆனால் திமுக மௌனம் சாதித்து வந்தது. தற்போது என்ன சொல்லுது, நேற்று சேகர் பாபு அமைச்சர் சொல்கிறாப்புல, குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும் அப்படிங்கிறாரு. தமிழிலும் நடத்தப்படும், தமிழில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லலை. தமிழிலும் நடத்தப்படும்னா அப்போ சமஸ்கிருதத்திலையும் நடத்துவாங்க, தமிழ்லையும் நடத்துவாங்க. சமஸ்கிருதத்தில் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுகிறவங்க எத்தனை பேர்? தமிழ் கடவுளுக்கு சமஸ்கிருதம் பேசுனா, சமஸ்கிருத மொழியில் குடமுழுக்கு நடத்தினா சமஸ்கிருதம் தமிழ் கடவுள் முருகனுக்கு புரியுமா? தமிழ் கடவுளுக்கு சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாட்டில் தமிழில் குடமுழுக்கு நடத்தாமல் ஏன் சமஸ்கிருதத்தில் நடத்துகிறீங்க? இதுதான் கேள்வி. தமிழ்லையும் நடத்தப்படும்னா நீங்கள் சமஸ்கிருதத்தில் நடத்தப்படும் போது அது எத்தனை பேர்த்துக்கு புரிய போகுது? ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சமஸ்கிருதத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்குது திமுக. ஏன்னா சமஸ்கிருதத்தில் நடந்துக்கிட்டு இருந்த இந்த குடமுழுக்க இப்போ தமிழில் நடத்துவோம், ஆனால் சமஸ்கிருதத்தை ஒழிச்சிட்டோம்னா, சமஸ்கிருதத்தில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணிட்டோம்னா பாஜக உள்ளே நுழைஞ்சி நம்மளை மிரட்டுவாங்க அப்படின்னு பயப்படுது. பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்துக்கிட்டு இப்போ தமிழிலும் சமஸ்கிருதம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லுது. சமஸ்கிருதத்தில் நடத்த மாட்டோம்னு சொல்லலை, சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடத்த மாட்டோம்னு சொல்லலை, தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லுதுன்னா அப்போ சமஸ்கிருதத்தை விட்டு கொடுக்க திமுக தயார் இல்லை. சமஸ்கிருதத்தை விட்டு கொடுக்க திமுக தயார் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக இப்போ பாஜக கிட்ட அடிமையாயிடுச்சு, மண்டிகிட்டுருச்சு. அதான் உண்மை. ஏன்னா கோடி கோடியாக கொள்ளையடிச்சாங்க. இந்த ஃபைல் பூராமே திமுகவுடைய ஊழல் ஃபைல் எல்லாமே பாஜக கிட்ட மாட்டிக்கிடுச்சு. அதனால் பாஜக இப்போ மிரட்டுது. அதனால் பாஜக கிட்ட இப்போ அடிமையாயிடுச்சு திமுக. அதான் உண்மை. இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக மிரட்டல் அதிகமாகும். அப்படியே டோட்டலாகவே காலில் விழுந்து சரண்டர் ஆகிடும் திமுக. இதுதான் நடக்க போகுது உண்மை. ஆனால் வெளியில் சொல்லுவாங்க, நாங்கள் பாஜகவுக்கும் பயப்பட மாட்டோம், இடிக்கும் பயப்பட மாட்டோம், ஐடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே. ஆனால் தைரியமாக, ஆனால் உள்ளே அப்படியே பயந்து நடுங்குவாங்க. கட்டணம் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டம் வீக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி உண்மையிலேயே பாஜக கிட்ட திமுக மண்டிகிட்டுருச்சு, திமுக அடிமையாயிருச்சு. அதுதான் உண்மை.